பிரதமர் மோடி அழைப்பின் பேரில் ஜெர்மனி அதிபர் ஃபெட்ரிக் மர்ஸ் இன்று இந்தியா வந்தார். அகமதாபாத்தில் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் இன்று ஆஜராகிறார். அவரிடம் 3 நாட்கள் வரை விசாரணை நடத்தப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று காலை 10:17 மணிக்கு சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்தில் இருந்து PSLV C-62 விண்ணில் ஏவப்படுகிறது. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டை உறுதி செய்வதோடு 30 தொகுதிகள் தர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா நிபந்தனை விதித்துள்ளதால் கூட்டணியில் இணைவதில் இழுபறி நீடிக்கிறது. 20 ஆண்டுகள் பழமையான 100 நாள் வேலை திட்டத்தை பிரதமர் மோடி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது. இது ஒரு அற்புதமான திட்டம் என அண்ணாமலை கூறினார்.